ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இந்த ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதுக்கு நல்லா ரீச் ஆயிருச்சு, குட் ஒரு வைபே கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ப்ளஸ் என்னென்னா நீங்கள் எல்லாருமே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்குறீங்க, நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட் சொல்கிறீங்க, எல்லாமே வந்து எடுத்துக்கிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் பெஸ்ட்டை கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க, நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு மறந்துடுறீங்க. ஒரு ரெக்வஸ்ட்டாக எடுத்துக்கிறேன், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து ஒரு பூஸ்டப் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி பூஸ்டப் அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஒரு பாசிட்டிவாகவும் கிடைக்கும், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ நம்ம வந்து செகண்ட் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். எங்கே அப்படின்னா கோயம்புத்தூர் துடிலூர் ரோட்டில் சாம்ப் ஃபிட்னஸ் அப்படிங்கிற ஒரு ஜிம்மில் தான் ப்ராங்க் பண்ண போகிறோம். என்ன ப்ராங்க்குன்னு எல்லாருமே இப்போவே ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்க, ஜிம் ப்ராங்க். எஸ், நம்ம ஜிம் ப்ராங்க் தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம், என்ன வந்திருக்கோம், ஃபர்தராக கடைசியில் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக இந்த ஜிம்மோட ஆஃபர்ஸு, அட்ரஸ்ஸு எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் ஆல்சோ டிஸ்கிரிப்ஷனில் எக்ஸாக்ட் லொக்கேஷனை உங்களுக்கு நான் டேக் பண்ணுறேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் தேங்க்ஸ் ஃபார் ஆல். எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட்னால மட்டும்தான் இப்போ செகண்ட் வீடியோக்கு வந்திருக்கோம். இதே சப்போர்ட்டை கொடுத்துட்டே இருங்க, பயங்கரமாக தட்டி தூக்குறோம். எல்லா காமெடியும் சர வந்துட்டே இருக்கும். அண்டு நம்ம சேனல் பேர் மறக்காமல் திருப்பி சொல்லுங்கள், நான் சிரிக்கல மச்சி. காத்திருக்க வேண்டியது இருக்கட்டும். Few inches later. லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல. இப்போ சுத்தம் பாரு சோல்ஜர்ஸ். ஓ, குரலி வித்தையா? இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. A few moments later. சிக்கன் குருமா ரெடி, ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க. சார் கை தட்டணும். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. சார் கை தட்டுவாரு. இத்தனோடு தட்டுறதுக்கு நான் இவ்வளோ பண்ணேண்ணா. நான் தாண்டா லியோ. எல்லாம் ஜிம் பாடிடா, ஜிம் பாடி. இப்படி காமிங்க, நான் எப்படி தைரியமா காமிக்கிறேன். சார் ப்ளீஸ் சார், விடுங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. வாங்க காட்டுங்க, வாங்க. புழு சட்டை, நீ அடியில விட்டறிஞ்ச கத்தி அரைஞ்சி மேல போயிருந்தா எனக்கு புத்திர பாக்கியமே போயிருக்குடா. வண்டி ஓட்டோட போலீஸ் குறும் பண்ணுங்க. நான் போலீஸ் ஃபோன் பண்ணிட்டு எப்படா போகலாம்? ஏன் ஒரே நிமிஷம். இதெல்லாம் என்ன தூக்கிட்டு வந்தா? சீப்பு வச்சிருக்கோம், நாங்களும் சீவிட்டு களைச்சு விட்டுருவோம். எனர்ஜிக்கு எடுத்துட்டு வந்தேன். தேங்க்யூ. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சாப்பிடவே மாட்டீங்க. ஓசியில கொடுத்த சாப்பிட்டாரு. ஒரு காலத்துல அவர் எப்படி வாழ்ந்தவர்னு தெரியுமா?
ஆடுற நீ ஒரு ஆடுவாரு. சரி நீ ஆடக்கூடாது, இங்கெல்லாம் ஆடக்கூடாது. கடிச்சு வச்சிருவோம்டா. வீட்டில் ஆடு. மாமா கோவம் வந்துருச்சு. வீட்டில் ஆடு. ப்ளீஸ் ப்ளீஸ். சரி வீட்டில் ஆடு. சரி போக மாட்டேன். இல்லைன்னா வாங்க சிங்கிள்ஸ் வச்சுக்கலாம். நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து பாடுறா, வந்து பாடுறா. சிங்கிள்ஸ் வாங்க, சிங்கிள்ஸ் வச்சுக்கலாம். அமைதியாக இருந்துச்சு. அவர் பயப்படுறாரு, கை கட்டிட்டு இருப்பாரு நீ பார்த்து. அமைதியாக இருந்துச்சு. ப்ளீஸ் ஆடு. நான் சண்டை போடல. வீட்டுக்கு போகிறேன், ஆடிடுங்க, போயிடுறேன். வீட்டுக்கு போயிட்டு ஒரே 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 ஸ்டெப். வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு வீட்டுக்கு போகலாமா? கிளம்பலாமா? சொல்லிட்டு வா, போகலாம். ஆடினா தான் போவேன். சொல்லிட்டு வா, ஆடினா தான் போவேன். சரி சரி. கிளம்பிட்டா இருப்பாரு. போ சார் ப்ளீஸ். நீங்கள் இப்படி பண்ணி அது நான் போயிடுறேன். இப்போ நீங்கள் பண்ணீங்கன்னா போயிடுவேன். என்ன பண்ணுறேன், இப்படி கை வைங்க. இப்போ சிவகார்த்திகேயன் பண்ணிருக்காருல்ல, இப்படி அது மாதிரி பண்ணலாமா? சரி பண்ணுங்க, நீங்கள் பண்ணுங்க, நான் பார்க்குறேன். நீங்கள் பார்க்குறதுக்கு சரி, நீ வாங்க, நம்ம 2 பேர் போகலாம். நான் பார்க்குறேன். நீங்கள் வாங்க, சத்தமாக சொல்லுங்க. ஏன் பயப்படுறீங்க? ஏய் அமைதியா சத்தமாக சொல்லுங்க. அமைதியா. சத்தமா 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 சத்தமா. இவ சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா. அமைதியாரா. சரி பண்ணமா? சொல்லல, நீங்க சொன்னாதான் நான் போவேன். கிளம்பணும். அதான் சொன்னாதான் போவேன். மண்டே டியூஸ்டே சத்தமா சத்தமா ப்ளீஸ் 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 சொல்லிட்டீங்க, நான் போய் நம்ம எல்லாரும் விட்டுக்க போகலாம். சத்தமா சொல்லு ப்ளீஸ். அவரை டிஸ்டர்ப் பண்ணவே நீங்க சொல்லி நீங்க டிஸ்டர்ப் பண்றீங்க. உடனே அவனை கொடுத்துருங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா மண்டே மண்டே டியூஸ்டே சொல்லிட்டு தான் போகணும். நல்ல மனுஷன் தான். அங்கே ஒரு கேமரா இருக்கு, அங்கே ஒரு கேமரா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அமைதியாக இருந்துச்சு. இவ்வளோ பொறுமையாக ஒருத்தர் பண்ணுற அமைதியாக இருக்கீங்க. நல்லா இது எல்லாருமே பார்க்க தெரியாது. ஆனால் இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறது இந்த ஜிம்மில் தான் இருப்பாங்க. இந்த அளவுக்கு ஒரு ட்ரெயினர் பார்த்துருப்பீங்க. ட்ரெயினர் தான் இல்லை ஆக்சுவலாக. ஆனால் ஒர்க் அவுட் பண்ணுறாங்க. இந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கிறது யாராலையும் முடியாது. ஏன்னா அவ்வளோ பொறுமை பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாருமே பார்த்துருப்பாங்க. சண்டே மண்டே ஃபுல்லாகவே சொல்லிட்டு சாரி நோட் பண்ணியிருந்தா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்துக்கும் ஒரு நன்றி. திருப்பியும் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம இப்போ ப்ராங்க் எடுத்த வீடியோ அப்படி எங்கே எடுத்தோம்னா, நம்ம ப்ரோ அவர் தான் கொடுத்தாரு. கேட்ட உடனே சப்போர்ட் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள் ப்ரோ பண்ணுங்க, நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுறேன்ட்டு கேட்டோன்னா கொடுக்குறதுக்கு நிறைய பேர் எல்லாருமே தயங்குவாங்க. கேட்டோன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் கொடுத்தாரு. நம்ம ஜிம்மோட நேம் என்ன அப்படிங்கிறது, ஃபுல் டீட்டெயில்ஸு, என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது எல்லாமே சொல்லுவார். எங்கே லொக்கேட் ஆகிருக்கு எல்லாமே சொல்லுவார். ப்ரோ சொல்லுங்கள், இப்போ எங்கே இருக்கோம், உங்களோட ஜிம் நேம் என்ன, எங்கே லொக்கேட் ஆகிருக்கு? ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் சூஸிங். ஸோ நம்ம ஜிம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துடிலூரில் பார்த்தீங்கன்னா விஜி ஹாஸ்பிட்டல் பின்னாடி இருக்குது. ஜஸ்ட் இப்போ இந்த மந்த் என்ன ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா, 3 months எடுத்திங்கன்னா நீங்கள் 3 months ஃப்ரீ, ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 1 month ஃப்ரீயாக கொடுத்துருக்கோம். ஸோ அதாவது வேட் லாஸ், மசில் பில்டிங் யாராக இருந்தாலும் சாம் ஃபிட்னஸை நீங்கள் வந்து விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அட்வான்ஸ் ஃபிசிக் ட்ரான்ஸ்மிஷன் எக்ஸ்பர்ட் சர்டிஃபைட் ட்ரெயினர்ஸ் இருக்கிறனால உங்களோட ஃபிசிக்கை அடுத்த லெவலுக்கு மேலே இம்ப்ரூவ் பண்ண முடியும். சாம் ஃபிட்னஸை விசிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இது இப்போ ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஏதாச்சும் ஆஃபர்ஸ் 3 months பே பண்ணால் சில ஜிம்லலாம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஃபஸ்ட்டு மந்த் யார் ஜாயின் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ வாட்டர் பாட்டில், டவல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். இதே வந்து நீங்கள் 3 months நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, ஸோ வாட்டர் பாட்டில், டவல், ஜிம் பேக், அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் பேண்ட், இது வரைக்கும் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க, எந்த அளவுக்கு ட்ரெயினர்ஸ் வந்து ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணி எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணாங்க. அண்ட் என்னென்னா, இந்த மாதிரி நாங்கள் பண்ணது வந்து என்ன ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான் பண்ணியிருக்கோம். எதுக்காகனா, நிறைய பேர் வந்து வர்றதுக்கு ரொம்பவே தயங்குவாங்க. என்ன சொல்லிக் கொடுக்குறதுக்கு இப்படி இருக்கிறவங்கள வந்து சொல்லிக் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறது வந்து நிறையாவே ஒரு அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உள்ளே இருக்காங்க. அவங்களாம் வாங்க, எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவாங்க. நல்ல ட்ரெயினர்ஸும் இருக்காங்க. நிறைய பேர் பொறுமையாக இருந்து கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஜிம்மில் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கிறவங்களும் இருக்காங்க. அவர் நிறையாவே ரொம்பவே இரிட்டேட் பண்ணியிருப்பேன், எதுவுமே சங்கடப்படு கொஞ்சம் கூட முகம் சொல்லிச்சு அது பண்ணாத இப்படி பண்ணாதன்னு கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் நார்மலாக வெளியில் போனாலே இந்த மாதிரி இருக்கவங்க கூட டென்ஷன் ஆகுவாங்க. உங்களுக்கு எதாவது அஃபெக்ட் பண்ணியிருந்தால் ரொம்ப ரொம்ப சாரி. நீங்கள் இவ்வளோ பொறுமையாக எப்படி இருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கொடுங்க, எல்லாருக்கும் ஒரு இதாக இருக்கும். டிப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. யூஸ்வலாக வந்து நம்ம இந்த மாதிரி வர பீப்புள்ஸுக்கு நம்ம யூஸ்வலாக எனக்கு கோவம் வராது, யாருக்காக இருந்தாலுமே கோவம் வந்திருக்காது அந்த இடத்துல.
ஸோ அதுதான் வேற ஒன்றும் இல்லை. நார்மல் பீப்புளாக இருந்தால் கண்டிப்பாக ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்திருக்கும். ஸோ நம்ம அது டிசேபிள் பீப்புள்னால நம்மளுக்கு வந்து அந்த பொறுமை யூஸ்வலாக இருந்துச்சு. அவ்வளோதான், வேற ஒன்று. வீடியோ போடலாமா ப்ரோ? உங்கள் பர்மிஷனோட அப்லோட் பண்ணலாம். நீங்கள் எதுவும் அஃபெக்ட் ஆகிருக்கீங்களா இல்லை இல்லை, நான் எதுவும் அஃபெக்ட்லாம் இல்லை, வீடியோ போட்டுக்கலாம். கண்டிப்பாக போட்டுக்கலாம். எல்லாரும் பார்த்துக்கலாம். அவங்களோட பர்மிஷனோட தான் போடுறோம். நீங்கள் யாரும் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யாரும் அஃபெக்ட் ஆக வேண்டாம். யாரையும் புண்படுத்தணும் நோக்கத்தோடு இல்லை, ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டுமே பண்ண வீடியோ. என்ஜாய் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. நம்மளோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது ப்ரோ? கரெக்டாக பார்த்தீங்கன்னா துடியலூரில் விஜி ஹாஸ்பிட்டலுக்கு அந்த கட்டில் வந்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃப்ளோர். அண்ட் வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் வந்து லொக்கேஷன், எக்ஸாக்ட் லொக்கேஷனில் நாங்கள் பின் பண்ணுறோம். நிறைய பேர் வந்து ஜிம்மில் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அவர் எங்களுக்கு முழுக்க சப்போர்ட் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ப்ரோ. ஒரே ஒரு சொல்லிடுங்க, நான் சிரிக்கலாம் வச்சுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க மட்டும் சொல்லுங்கள். ஓகே. நான் சிரிக்கலாம் வச்சு சிரிக்கல வச்சு அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் சிரிக்கல மச்சி, இதுதான் நம்ம சேனல் பேர். ஓகே. நீங்கள் எல்லாம் சிரிக்கவே இல்லை. நீங்கள் சொல்லிக்கோங்க. எனக்கு நான் சிரிக்கல மச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை டச் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.